தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/5/2026 புதன்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் காலை 11:18 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆணைமிகு பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கடந்த சில நாட்களாக இந்த நவகிரகங்கள் அதுக்குரிய தானியங்களை பற்றி சொன்னேன். முன்னோர்கள் கடைபிடித்த நவகிரக உணவு முறைங்கிறத பற்றி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். விரைவிலே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சில வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய பள்ளி தோழர் ஒருத்தர் வீட்டுக்காக கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு இரவில் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னார். அங்கே போய் சாப்பிட்ற போது பார்த்தா எல்லாம் கோதுமையிலே செஞ்சுருந்தார். கோதுமை புட்டு, கோதுமையில் உப்புமா, இப்படி கோதுமையிலே எல்லாம் செஞ்சுருந்தார். என்ன இப்படி வச்சுருக்கீங்களே, இட்லி தோசை இதெல்லாம் நீங்கள் வைக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னார், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகையினால வச்சிருக்கோம்னாரு. ஞாயிற்றுக்கிழமைக்கும் கோதுமைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு பாடல் சொன்னார். அதாவது நவகிரக அடிப்படையில் நவகிரகங்களுக்குன்னு உள்ள நாட்கள் இருக்கு இல்லையா, எந்த கிரகத்துக்கு எந்த தானியம் உண்டோ அந்த தானியத்தை அந்த கிழமையில் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா நம்முடைய உடல்நலமும் சீராகும், உள்ளமும் செம்மைப்படும் அப்படின்னு சொன்னார். கோதுமை ஞாயிறாகும், கொண்ட பச்சரிசி திங்கள், சாதனை செவ்வாய் துவரை, தனிப்புதன் பாசிப்பயறு, மேதகு வியாழன் சுண்டல், வெள்ளியோ மொச்சையாகும், சோதனை சனிக்கு எள்ளு, தொடர் அரவு உளுந்து கொள்ளுன்னு ஒரு பாடல் உண்டு. அதாவது இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா கோதுமை, அது சூரியனுக்கு வந்தது கோதுமை, அது நம்ம தானியம் கொடுக்குற போது கோதுமை தானம் கொடுப்பாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை அந்த கோதுமையே நம்ம உணவாக வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுங்க, அதுக்குள்ள பலம் நமக்கு கிடைக்குமா. இப்போ அனுமனுக்கு வடமாலை சாத்துறான். வடையில் என்ன சேர்ந்திருக்கு அப்படின்னா உளுந்து சேர்ந்திருக்கு. உளுந்துங்கிறது எப்படின்னா உடல் எலும்புக்கு பலம் கொடுக்கக்கூடியது அந்த உளுந்து. ஆகையினாலே தான் பலசாலியாக இருக்கிறார் அந்த அனுமன். அனுமன் காற்றிலே பறந்து செல்லக்கூடியவர். அவரை நம்ம கும்பிடுற போது உடல்நலம் சீராகும்னு சொல்லி வடமாலை சாத்த சொல்லுவாங்க. எல்லா தத்துவமுமே இறை வழிபாட்டு தத்துவமும் எடுத்துக்கிற போது விஞ்ஞானமும் கலந்தே அதில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாக கோதுமை ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிறுக்கு கொடுக்குற தானியத்தை நம்ம உணவாக சாப்பிட்றோம். சரி, திங்கக்கிழமை பச்சரிசி சாதம் சாப்பிடணுமா? அப்போ சாப்பிட்டோம்னா சந்திரனுக்கு வந்தது பச்சரிசி. அந்த சந்திரனுக்கு வந்த நாளில் அவருக்குரிய அந்த தானியத்தை நம்ம சாப்பிட்றோம். செவ்வாய்க்கிழமை துவரையை அதிகம் சேர்த்துக்கணும். துவரம் பருப்பு அதிகம் சேர்த்துக்கிறோம்னா நமக்கு நல்லது, உடலுக்கு நல்லது. அதே மாதிரி புதன்கிழமை பாசிப்பயிறு. புதனுக்குரிய ஆலயம் இருக்கு. அந்த திருவெண்காட்டுக்கு போனீங்கன்னா புதன்கிழமை எல்லாருமே பாசிப்பயிறு தானம் கொடுப்பாங்க. தானம் கொடுக்கறதுங்கிறது ஆலயத்தில். ஆனால் அந்த தானியத்தை உணவாக்கி நம்ம சாப்பிடுகிற பொழுது நம்முடைய உடல்நலம் சீராகும்னு முன்னோர்கள் கண்டறிந்தார்கள். வியாழக்கிழமை சுண்டலை முளைக்கட்டிய தானியமாக சாப்பிட்ற போது நல்ல எனர்ஜி, நல்ல சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். சரி, இப்படி சொல்ற போது சனிக்கிழமை எள்ளு வைக்கிறோம். ராகு கேதுகளுக்கு கிழமை இல்லையே, என்ன பண்றது நீங்க நினைக்கலாம். ராகுவுக்குரிய நட்சத்திரம் என்னன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நம்ம ராகுவுக்குரியது என்ன அப்படின்னா உளுந்தங்களி சாப்பிடலாம். ஆடிக்கூழ்னு சொல்லுவாங்க, கும்மாயம்னு சொல்லி செட்டிநாட்டு பகுதியில் இருக்கு. கல்யாணமான புதுசுல ஆடி மாதம் ஆடி வேவுக்குன்னு வரையில இந்த ஆடிக்கூழ் செய்வாங்க. அதுல உளுந்து அதிகம் சேர்ப்பார்கள். அந்த உளுந்தமாக சேர்க்கக்கூடிய ஒரு உணவுகளை இந்த திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் சேர்த்துக்கு வரான் அவர். அதே மாதிரி அசுவதி மக மூலம்ங்கிறது கேதுவுக்குரிய காலையா, அந்த கிழமைகள் அந்த நட்சத்திரம் வருகிற நாளில் கொள்ளு சாதம் சாப்பிடுவாராம். கொள்ளு துவையல் அரைச்சு சாப்பிடலாம். ஆக நவகிரகத்துக்குரிய அந்த தானியங்களை அந்த உணவு முறையிலே கடைபிடித்தால் நவகிரகங்களின் அருளுக்கும் பாத்திரமாகலாம், நமது உடல்நலமும் சீராகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் திருப்திகரமாக இருக்கும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். பொதுவாக ராசிநாதன் பலம் பெற்றிருக்கின்ற பொழுது நினைத்ததெல்லாம் நிறைவேறும். எனவே இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற மனக்குழப்பமே இருக்காது. திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்களும் உடன் பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கடன் சுமை குறைந்து கவலைகள் தெரிகின்ற நாள். நீங்கள் கற்பனையில் செய்ய நினைத்த வாழ்க்கையெல்லாம் இப்பொழுது அற்புதமாக நடைபெறப் போகின்றது. புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே அரசு வழியில் இருந்த அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும், நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சாதனைகள் நிகழ்ச்சி சரித்திரம் படைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுன
மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிகளிலேயே சந்திரன் குருவோடும் சுக்கிரனோடும் இணைந்திருக்கின்றார். குரு சந்திர யோகம் என்று ஒரு யோகம். அப்படி ஒரு யோகம் வருகின்ற பொழுது வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும். எனவே உங்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ கல்யாணம் நடைபெறவில்லை, காது குத்து விழா நடைபெறவில்லை, பெற்றோர்களின் மணி விழா நடைபெறவில்லை என்று சுப நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லையே என்ற கவலை இருந்தால் அது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் என்று தென்படும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். படித்து முடித்த பிள்ளைகளாக இருந்தால் வேலைகள் கிடைக்கும். அயல்நாடு சென்று படிக்க வேண்டும், மேற்படிப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அதில் வெற்றி கிடைக்கலாம். பொதுவாக குருச்சந்திர யோகம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், அற்புதமான நாள், யோகமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்திலே ராசிநாதன் சந்திரனே இருக்கின்றார். விரயங்கள் மிக அதிகமாக வரும். அதே நேரத்தில் முன்கோபத்தையும் நீங்கள் குறைத்துக் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய 12ஆம் இடம் பலம் பெற்றிருக்கின்றது. எனவே தேவையில்லாத வீண் விரயங்கள் வரலாம். அது உறவினர்களாலும் வரலாம், நண்பர்களாலும் வரலாம். அது மட்டுமல்ல, மனக்கவலைகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். இதை செய்வோமா, அதை செய்வோமா, இதை செய்து அவ்வளவு சிறப்பாக இல்லையே என்றெல்லாம் நினைப்பீர்கள். நீங்கள் இன்றைக்கு எந்த திட்டம் தீட்டினாலும் அந்த திட்டங்கள் வெற்றி கிடைப்பது அரிது. எனவே இந்த மனக்கலக்கம் அகல, பணப்புழக்கம் அதிகரிக்க புதன்கிழமை என்பதனாலே விஷ்ணுவை வணங்குங்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். சிம்மராசினர்களே, ராசியிலேயே கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளால் ஆதாயங்கள் உண்டு. ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற திட்டங்களை இன்று நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நட்பாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உறவினர் வழியில் உங்களுக்கு விலகிச் சென்ற சொந்தங்கள் இன்றைக்கு விரும்பி வரலாம். பெற்றோர் வழியில் உங்களுக்கு சில ஒத்துழைப்புகள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்திலே குரு, சந்திரன், சுக்கிரன் 3 கிரகங்கள் முற்றுகையிட்டு இருக்கின்றன. கூட்டு கிரக யோகம். லாபாதிபதியாக விளங்கும் சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதனாலே லாபம் சிறப்பாக வரும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். விஐபிக்கள் கூட வாடிக்கையாளர்களாக மாறலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாராட்டும் புகழும் கூடும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 5லே ராகு இருப்பதால் பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் உங்கள் வாழ்க்கை. அதே நேரத்தில் கேதுவின் பார்வையும் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. ஜீரண கருவிகள் பழுதாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மருத்துவ செலவு தவிர்க்க முடியாததாக அமையும். விருச்சிக ராசினர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள். இன்றைக்கு எதை நீங்கள் செய்தாலும் முன்னதாகவே நீங்கள் அனுபவஸ்தர்கள் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆன்மீக பெரியவர்களை அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளலாம். ராசிக்கு 7லே சூரியன் இருப்பதனாலே கணக்கு வழக்குகளை கச்சிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பொதுவாக மொத்தத்தில் சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள். வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் இன்று சதுர்த்தி என்பதனாலே ஆனைமுகனை வணங்குவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் பார்வையும் இருக்கிறது. அதே நேரம் அசுரகுரு சுக்கிரனும் பார்க்கின்றார். திடீரென முடிவெடுப்பீர்கள். எடுத்த முடிவில் திடீரென மாற்றங்களும் வரலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கும். அயல்நாட்டு யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. என்ன இருந்தாலும் பொறுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். முரண்பாடான 2 கிரகங்களின் பார்வை இருப்பதால் நீங்கள் எடுத்த முடிவு சரியாக இல்லாமல் போகலாம். அருகில் இருக்கும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென இலாகா மாற்றங்களோ இடமாற்றங்களோ வரலாம். இனிமை தராத விதத்தில் அது அமையும். இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் வரப்போகின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2ல் ராகு 8லே கேது. ஏற்றமும் இரக்கமும் கலந்த வாழ்க்கை. சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் இருப்பதனாலே காலையில் இன்பம், மாலையில் துன்பம், காலையில் வரவு, மாலையில் செலவு என்ற நிலை வரலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் சேமிக்க இயலாது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் மேலும் மேலும் சேமிப்பு கரைந்து கொண்டுதான் செல்லும். பஞ்சமஸ்தானத்திலே சூரியன். அரசு வழியில், அதாவது அரசாங்க ஈடுபாடு கொண்டவர்களுக்கு ஒரு சில நல்ல காரியங்கள் இன்றைக்கு நடைபெறப் போகிறது. 6ல் குறி இருப்பதனாலே உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். ஏனென்றால்
ஏனென்றால் 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே மறைமுக பகை உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதை நல்லது செய்தாக உங்கள் முன்னால் நல்லது செய்வது போல் இருப்பார்களே தவிர மனதிற்குள் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்ப மாட்டார்கள். எனவே உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் தெரிவிக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் இன்றைக்கு 2ல் ராகு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பதனாலே வருமான பற்றாக்குறை ஏற்படாது. நல்ல நாள் இந்த நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு மிக்கவர்களை சந்தித்து மகிழ்கின்ற நாள். செலவு நடை கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். 2ல் சனி இருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே ஒரு சில சமயங்களில் கொஞ்சம் யோசித்துக் கொடுப்பது நல்லது. வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்வீர்கள். 3ல் செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருப்பார்கள். சுகஸ்தானத்திலே சூரியன் புதன் நாள் இருப்பதனாலே மாமன் மைத்துன வழியில் ஒரு மனதுக்கினிய சம்பவம் நடைபெறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அல்லது இல்லம் வாங்கி குடியேற வேண்டும் என்ற எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ளும் விதத்தில் திடீரென உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரப்போகின்றது. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் குருவின் பார்வை ராசியில் பதிவதால் ஒரு சில காரியங்கள் கடைசி நேரத்தில் முடிந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இருப்பினும் ஜென்மத்தில் ஆகி இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். மீனராசினியர்களே, உங்களுக்கு இந்த மிகச்சிறந்த நாள், நல்ல நாள். நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைத்து நன்மைகள் கிடைக்கும் நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இல்லத்தினரில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். 2ல் செவ்வாய் இருப்பதனாலே வாக்குஸ்தானம் பலம் பெறுகின்றது. நீங்கள் யாருக்கேனும் ஏதேனும் வாக்கு கொடுத்தால் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற இயலும். அதே நேரம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பார்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு பணியில் இருந்த தொய்வு இப்பொழுது அகலும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தால் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு வரும். தற்காலிக பணியில் இருந்தால் இப்பொழுது நிரந்தர பணி கிடைக்கலாம். 6ல் கேது இருப்பதனாலே வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றமாகவே இன்று அமையப் போகின்றது. இன்று பொருளாதார பிரச்சனை அகலும். நேற்றைய பிரச்சனை கூட இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். 4லே குரு இருப்பதனாலே சுப செலவுகள் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.